அனைவருக்கும் வணக்கம். சுவையான ஆரோக்கியமான பீட்ரூட் சாதம் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நான் 2 எடுத்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் வந்து நான் 4 எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லா கலர் கொடுக்கும். பீட்ரூட்டை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காய் வந்து நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடணும். இப்போ இது கூட வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு 2 தக்காளி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, சீரகம், 10 பல்லு பூண்டை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இப்போது மிதமான சூட்டில் நல்லா வதக்கி விட்டுணுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டா காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போது ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கிறேன். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் சாதம் எடுத்துக்கிட்டேன். சாதத்தை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியமானது. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.